உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ கட்சி ஆபீஸ் போகணுமா? ஒரு 2-3 நாள் கழிச்சு போலாமே. நான் கட்சி ஆபீஸ்க்கு போகாம இருந்தாதான் தப்பு. அதுவும் இல்லாம குடும்ப பிரச்சனைக்கும் கட்சி ஆபீஸ்க்கும் சம்பந்தம் இல்லக்கா. அதனால நீங்களும் இதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். ஆம் சரி ரத்னோ, வள்ளியோட கல்யாணத்தை பத்தி சொன்னேன்ல, அத பத்தி ஏதாவது யோசிச்சியா? பேசுவோம் பேசுவோம். வேலு, நீ எப்படா வந்த? ஏன் வெளியில நிக்கிற? உள்ள வர வேண்டியதானே? இல்லைங்கய்யா, டைம் ஆயிடுச்சு. எப்படியும் நீங்க இந்த நேரத்தில் கிளம்பி வருவீங்கன்னு தெரியும். அதனால தான் இங்கேயே வெயிட் பண்ணேன். டேய், இதெல்லாம் ஒரு காரணமாடா? அதை விடுங்கய்யா, இன்னைக்கு நானும் உங்க கூட கட்சி ஆஃபீஸுக்கு வரேங்க. நான் ஃபைலை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீ போய் எடுத்துட்டு வா. வா. அது ஐயா, வேலா, என்ன அவாய்ட் பண்றியா? நான் ஏன் மேடம் உங்களை அவாய்ட் பண்ண போறேன்? ஐயா கார்ல உட்காந்துருக்காரு. அர்ஜென்ட்டா ஒரு ஃபைல் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அதனால தான். அப்புறம் ஏன் நான் ஃபோன் பண்ணும்போது கட் பண்ணேன்? வண்டியில வந்துட்டு இருந்தேன் மேடம், அதான் கட் பண்ணேன். ஏன் வேலா இப்படி பொய் மேல பொய் சொல்ற? அதான் நீ பேசுறத பார்த்தாலே தெரியுதே. என் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிற. யாருக்கோ பதில் சொல்ற மாதிரி சொல்றியே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேடம், நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. இந்த உலகத்திலேயே என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டது நீதான் நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீயே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என் போனை கட் பண்ணும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலா. மேடம், உண்மையிலே நான் வண்டியில தான் வந்துட்டு இருந்தேன். அதனால தான் கட் பண்ணேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம். இப்போ அர்ஜென்ட்டா ஐயா கிட்ட அந்த ஃபைலை கொண்டு போய் கொடுக்கணும். எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் மேடம். வேலா, போயிட்டு வரேன் மேடம். நீங்க அந்த மீடியாக்காரங்க பண்ணதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காம போய் படிங்க, போங்க. வா. வா. யோ ஒன்றியம், அங்க பாத்தியா நம்ம அமைச்சரை? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூடவே வச்சுட்டு சுத்துறாரு. அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது போல இருக்கு. யோ, அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். நம்ம கட்சி மணல்ல போது மீடியால போட்டு கிழி கிழின்னு கிழிக்கிறான். இவங்க என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி வெக்கமே இல்லாம சுத்துறாங்க. ஏய், வா வா வேலு, நீ வான்னு சொல்றல. வா. என்ன அண்ணாச்சி, பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? தம்பி, எதுவா இருந்தாலும் நான் தலைவர்கிட்ட விளக்கம் கொடுத்துக்கிறேன், போதுமா? உனக்கு ஏதாவது தெரியணும்னா அங்க வந்து கேளு. அது சரி. கட்டின பொண்டாட்டி அவங்க கூட ஓடி போனதுக்கே விளக்கம் கொடுத்து அமைச்சரானவர் தானே நீங்க. இப்ப
பொண்ணு வேலைக்காரன் கூட தொடர்புல இருக்கிறதுக்கா விளக்கம் கொடுக்க தெரியாது? தூக்குப்பா தூக்குப்பா பாத்துப்பா. ரொம்ப அடிபட்டுச்சோ? என்னப்பா ரத்னம், என்ன இதெல்லாம்? தலைவரே, நியூஸ்ல என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையான்னு கேட்க கூடாதா? அதுக்கு ஆளை வச்சு அடிக்கிறாரு. சொல்லி வைங்க தலைவரே, எல்லாம் எங்களுக்கும் பண்ண தெரியும். யோ, அதெல்லாம் விசாரிக்கத்தானே நான் இருக்கேன். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? உங்களை சொல்லி தப்பு இல்லையா? எல்லாம் அந்த தட்சிணாமூர்த்திய சொல்லணும். எல்லாரையும் ஏவி விட்டு வேடிக்கை பார்க்கறானா? ரத்னா, நீ எதையும் மனசுல வச்சுக்காதப்பா. நீ ஒரு விளக்கத்தை மட்டும் வந்து கொடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். வாவேல். ஐயா ஒரு நிமிஷம். வரோங்க. ரத்னம், ஆ, இங்க இருக்கிறவங்களை விட உன்னை பத்தி நல்லாவே தெரியும். எதை பத்தியும் கவலைப்படாம போ ரத்னம். நான் உனக்கு ஃபோன் பண்றேன். உன்கிட்ட பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. தைரியமா இரு. கூட்டு போப்பா. ஐயா ஏற்கனவே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஐயா ஐயா வேணாங்கய்யா. ஐயா ரொம்ப போயிடுச்சுங்கய்யா, படுத்து தூங்கணுங்கய்யா. ஐயா ஐயா போதுங்கய்யா. வாடா. ஐயா ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுங்க. ஐயா நீங்க படுங்கய்யா, படுங்க. ஏய், ஓ. ஐயா 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 ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுங்கய்யா, போதுங்கய்யா, படுத்து தூங்குங்கய்யா. வேலு, போ. நீ போ. போ. ஐயா ஐயா போதுங்கய்யா, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுங்கய்யா, படுத்து தூங்குங்க. ஏய், போ. போ. ஐயா போ வேலு. சரிங்க. ஓ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.